என்னன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு வைப்பாங்க சார். ம். எனக்கு ஒண்ணும் தெரியல, நீங்க கொடுத்தா தானே எனக்கு தெரியும். ம். கொடுக்காம இருக்கலே எப்படி தெரியும்? எனக்கு வாரத்துக்கு எப்படின்னா 250 ரூபா தான் கொடுப்பாங்க. இதை எப்படி நான் பண்ணுவேன்? குழந்தைய ஸ்கூல் கூட்டி போறேன் சார், ஒரு லாலிபாப் கேட்டாலும் மறுநாள் வாங்கி கொடுத்து அதை காசு கொடுங்க சார். உடனே காசுன்னா தானா தான் செலவு பண்ணுவியா? ஒருவேளை உங்க கையில காசு இருந்தா என்னென்னலாம் வாங்கி கொடுப்பீங்க பிள்ளை? என் பிள்ளைங்க என்ன கேக்குதோ அதை வாங்கி கொடுங்க ஆசை சார். ஆனா 6 வருஷமா எனக்கு அது இல்லை சார். வெறும் 250 ரூபா மட்டும் கொடுத்தா எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? அதுக்கு மேலே கேட்டால் அந்த கணவன் இந்த மனைவியை எப்படி நடத்துகிறாங்க கேட்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இஞ்சி போன ஒரு 500 ரூபா ஒரு வாரத்துக்கு கொடுத்தா போதும் சார், எனக்கு ரொம்ப எல்லாம் வேணாம் சார். குழந்தைங்க வந்து நான் ஒரு வாரத்துக்கு 200 ரூபா கொடுக்குறேன் கரெக்டா துல்லியமா. அப்ப கேட்பேன், ஒரு காசு தொலைஞ்சிச்சு, பர்ஸ் தொலைஞ்சு, அப்ப நான் என்ன அங்கிருந்து நடந்து வா அப்படின்றாங்க. அது எப்படிங்க மனசாட்சியே இல்லாமல் நடந்துவான்னு சொல்ல முடியும்? எவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி எப்படி இருக்காங்க, இப்படியும் சில பேர் இருக்காங்க பாருங்களேன். இல்ல உலகத்துல எல்லாம் பிள்ளைங்க பத்துக்கு ஸ்கூல் போலையா நடக்கலையா உடம்பு குறையும்ல, நீ நடந்து வாமா அப்படின்றாங்க சார். இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 2000 ரூபா என் கையில கொடுத்து நீ வச்சுக்கமான்னு இது வரைக்கும் 1000 ரூபா கொடுத்தது இல்லை சார். ஒரு வாரத்துக்கு 200 எக்ஸ்ட்ரா நான் சண்டை போட்டு இல்ல நீ வேலை பாரு நான் போயிட்டு அப்படி பேசிட்டு போயிருவேன். அப்பதான் எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா கொடுப்பாங்க. அந்த 500 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் உங்களுக்கான செலவு என்ன செஞ்சுப்பீங்க? எனக்குன்னு செலவு நான் பண்ணிக்க மாட்டேன் சார். இந்த வீடியோ பார்த்ததுமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எத்தனையோ பெண்கள் இதே மாதிரி நிறையா துன்பங்களை வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு வராங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மாற்றணும்னு நினைப்போம். நாம் மாறணும், நம்ம வேலைக்கு போகணும், சுயத்தில் ஆரம்பிக்கணும், நாம் பார்த்துக்கிற அளவுக்கு நம்மளை வளர்த்துக்கணும். எந்த ஒரு நேரத்துலையும் காலத்துலையும் வந்து இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அது கணவராக இருந்தாலும் சரி. ஏன்னா நமக்கு மதிப்பும் இருக்காது, அந்த இடத்துல ரொம்பவே வந்து தாழ்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.